நம்ம இந்த சின்ன வண்டிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம கேபின் பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு கலராக ஒரு ஹைட்டாக ஒரு ரோலர் மாதிரி இருக்குது. இது இது எதுன்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம இன்ஜினுக்கு தேவையான ஃப்ரீ ஏரை வெளியிலேருந்து நம்ம இன்ஜின் வெளியிலேருந்து உறிஞ்சும் ஏரு. அந்த ஏர் ஃபில்டர் அடியில் இருக்குது. இந்த இடத்துல உள்ள ஏர் ஃபில்டரு. அந்த ஃப்ரீ ஏர் வெளியிலேருந்து நமக்கு இன்ஜினுக்கு போகணும். அது இன்ஜின் வெளியே ஸ்டார்ட் பண்ணும்போது வெளியே ஏர் இழுக்கும். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஹோல்ஸாக இருக்குது, ஜன்னல் மாதிரி இருக்குது. அது உள்ளதான் அந்த ஏர் உள்ளே இழுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டருக்கு உள்ளே போய் அதுக்கப்புறம் ஏர் ஃபில்டர்லேருந்து இன்ஜினுக்குள்ளே போயிட்டு தான் நமக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகுது. அதுக்காக அந்த ஃப்ரீ ஏர் எடுக்கிறதுனால மேலே கொடுத்துருக்காங்க. நம்ம கூட்ஸ் வண்டியிலலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய லாரிலலாம் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருப்பாங்க. கீழே கொடுத்தா என்ன ஆகுதுன்னாக்கா நம்ம அந்த மண் டஸ்ட்டோட உறிஞ்சிடும். அந்த ஏர் உறிஞ்சும் போது என்ன ஆகுதுன்னா மண்ணெல்லாம் அப்படியே உள்ளே போச்சுனாக்கா ஏர் ஃபில்டர் சீக்கிரம் டஸ்ட்டு பூரா அடிச்சிக்கின்னு ப்ராப்ளம் ஆகும். அதனால் அட்வான்ஸாக ஃப்ரீ ஏர் நல்லா ஃப்ரெஷ்ஷான ஏர் டஸ்ட் இல்லாமல் போனதுனால தான் ஹைட்டில் கொடுத்துருக்காங்க. ஹைட்டில் கொடுத்தா நமக்கு ஓரளவுக்கு ஃப்ரீயான ஏர் இன்ஜினுக்கு சப்ளை ஆகும். கீழே கொடுக்கறதுனால ஏர் ஃபில்டர் ரொம்ப அடிச்சிக்கும். நீங்கள் லாரி பெரிய பெரிய கூட்ஸ் வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஏர் ஃபில்டர் அப்படியே எடுத்து க்ளீன் பண்ணுவாங்க. அப்போ அப்படியே டஸ்ட்டும் மண்ணும் அப்படி ரொம்ப அதிகமாக வரும். இப்போ இந்த வண்டிலாம் ஏர் ஃபில்டர் க்ளீன் பண்ணலாம் கொஞ்சமாக தான் வரும். ஏன்னா ஃப்ரீ ஏர் வெளியிலேருந்து போகிறது இன்ஜினுக்கு தேவையான ஃப்ரெஷ்ஷான ஏரை ஹைட்லேருந்து எடுக்கிறாங்க. அதனால் ஏர் ஃபில்டர் அடப்பு கம்மியாக வரும். இன்ஜினுக்குள்ளே மண்ணும் டஸ்ட்டும் அவ்வளோ சீக்கிரம் போகாது. இன்ஜின் நல்லா கொஞ்சம் சேஃபாக இருக்கும். இப்போ அதே அந்த கூட்ஸ் வண்டிங்கெல்லாம் பெரிய பெரிய லாரிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஏர் ஃபில்டரில் ரொம்ப அடிச்சிக்கும். நம்ம ரொம்ப நாளுக்கு க்ளீன் பண்ணாம விட்டோம்னா அப்படியே அது ஏர் ஃபில்டர்லேருந்து அப்படியே இழுத்து இன்ஜினுக்கு போய் நமக்கு இன்ஜின் ப்ராப்ளம் ரிப்பேர் ஆகும் கூடிய சீக்கிரம். அதனால் அதை குறைக்கிறதுக்காக இது மேலே கொடுத்துருக்காங்க. ஏர் இதுலேருந்து இழுத்து ஏர் ஃபில்டருக்குள்ளே போய் ஃபில்டருக்கு உள்ளே டஸ்ட்டெல்லாம் வர்ற டஸ்ட்டெல்லாம் ஃபில்டருக்குள்ளே அடங்கி அதுக்கு உள்ளாதான் ஏர் ஃப்ரீயாக போகும். ரொம்ப நாள் இன்ஜினுடைய லைஃப் வருன்றதுக்காக ஏர் வெளியிலேருந்து எடுத்து ஹைட்டாக போட்டிருக்காங்க. இந்த மாதிரி இப்போ வர்ற எல்சி வண்டிலெல்லாம் கூட பார்த்தீங்கன்னாக்கா ஆர்வீல் வண்டிலாம் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹைட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஏர் ஹைட்லேருந்து எடுக்கிறாங்க. இன்ஜின் ரொம்ப நாள் லைஃப் வரணும் அப்படின்றதுக்காக. அதனால தான் இந்த பிளாக் அட்டை மாதிரி நீட்டாக கொடுத்துருக்குறது.